சிங்கப்பெண்ணை சீரியல்ல ஆனந்தி இவ்வளவு நாளா அன்புகிட்ட பேசாம இருந்துட்டு அன்பை கூப்பிட்டு பேசுறாங்க. அன்பு, ஆனந்தி இவ்வளவு நாள் நீ ஏன் என்கிட்ட பேசல அப்படின்னு கேட்கவும், அன்பு உன்னை பார்க்கணும் போல இருக்குங்கிறாங்க. அப்படியா, சொல்லு ஆனந்தி, நான் எங்க வரட்டும்னு கேட்குறாங்க. சரி, கடற்கரைக்கு வர்றியா? உன்னை பார்க்கணும் போல இருக்கு அன்பு, உன்கிட்ட பேசணும் போல இருக்கு, நீ கடற்கரைக்கு வர முடியுமான்னு கேட்டதும், ஆனந்தி என்ன இப்படி கேட்குற, நீ பேச மாட்டியா, நீ கூப்பிட மாட்டியான்னு நான் எவ்வளவு ஏக்கத்தோட இருந்தேன் தெரியுமா. இதோ உன்னை பார்க்கறக்கு நானும் ரெடியாகி வரேன் அப்படின்னு சொல்லி அன்பு ஆசாசியா ஆனந்தியை பார்க்கறக்காக கிளம்பி போறாங்க. ஆனந்தி இங்கிருந்து கிளம்பி போகும்போதே ஒரு முடிவோடு தான் போறாங்க. நம்ம கடல்ல இறங்குறதுன்னு முடிவாயிடுச்சு. தனியா போனா நிச்சயமா கூடவே அன்பு இருப்பான். நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து போனா எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல அவங்களை எல்லாம் விட்டு தனியா போயிடலாம் தெரியாம எல்லாத்தோட ஒன்னா சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருந்துட்டு கடல்ல இறங்கிடலான்னு ஒரு முடிவுல தான் ஆனந்தி போறாங்க. தன்னோட அப்பா, அம்மா, அன்போட தங்கச்சி இவங்க எல்லாரும் சேர்ந்து கடற்கரைக்கு போயிருக்காங்க. ஆனந்தி அவங்க அம்மா கிட்ட போய் கேட்குறாங்க, அம்மா நம்ம கடைசியாக ஒரு தடவை கடற்கரைக்கு போகலாமாங்கிறாங்க. என்னடி கடைசியான்னு கேட்குற அப்படின்னு கேட்கவும், இல்லைம்மா நீ ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே கடற்கரையில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு சந்தோஷமா இருந்துட்டு வரலாங்கிறாங்க. அதுக்கு என்ன, போயிட்டு வந்தா போதுங்கிறாங்க பேச்சியம்மா. அம்மா கூடவே அன்பு தங்கச்சியும் உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்களையும் வர சொல்லட்டுமாங்கிறாங்க. ஆனந்தி சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருந்த அழகப்பன், அட அன்பு தம்பியா, அன்பு நம்ம சென்னைக்கு வந்தபோது அவர் தானே நம்மளுக்கு எவ்வளவு தூரம் அடைக்கலம் கொடுத்தாரு, அவர் இல்லாமலையா, கண்டிப்பாக வர சொல்லு, நாங்களும் அவங்கள பார்த்த மாதிரி இருக்கும், எல்லாரும் ஒன்று சேர்ந்து கடற்கரைக்கு போன மாதிரி இருக்குமல்லங்கிறாங்க அழகப்பன். அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் கேட்டதும் உடனே அன்புக்கு ஃபோன் பண்றாங்க ஆனந்தி. அன்பு நீங்க கிளம்பிட்டீங்களாங்கிறாங்க. நான் கிளம்பிட்டேன் ஆனந்திங்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே அன்பு கூட தங்கச்சி வரதா சொன்னாங்க. இல்ல இப்போ நான் எங்க தான் போனா உனக்கு என்ன, நான் அவசரமா ஒரு பக்கம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அன்பு கிட்ட, கூடவே உங்க தங்கச்சியும் கூட்டிட்டு வாங்க அன்புன்னு ஆனந்தி சொன்னதுக்கு அப்புறமா அன்பு தங்கச்சியை கூப்பிடுறாங்க. சரி நீயும் வா கடற்கரைக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுவோம். அவங்க தங்கச்சியும் சரியாயின்னு ரெடியாகி வராங்க. இங்க எங்க அப்பா அம்மா வர்றாங்க, நீயும் உன் கூட உன் தங்கச்சியை கூட்டிட்டு வா, எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு கடைசியா ஒரு தடவை எல்லாரும் கடற்கரையில உட்காந்து நல்லா ஜாலியா சந்தோஷமா பேசிட்டு எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கலாம் அன்பு அப்படின்னு சொல்றாங்க ஆனந்தி. அவங்க அப்பா அம்மாவையும் கூட்டிட்டு போறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற மித்ரா, என்னது அப்பா அம்மா கூட போறாளா இந்த ஆனந்தி, அன்பு காதலிக்கிற விஷயத்த இவங்க கிட்ட வெளியில போனதுக்கு அப்புறம் சொல்ல போறாளா, நாம நினைச்ச மாதிரியே அன்பை பத்தி சொல்லிட்டேன்னா நல்லது, எப்படியோ ஒரு வழியா ஆனந்தி அன்பை காதலிக்கிறேன்னு சொல்லி அவங்க அப்பாவும் அம்மாவும் அதை ஏத்துக்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு நல்லதுதான் நினைச்சுக்கிறாங்க மித்ரா. அன்பு அவங்க தங்கச்சியை கூட்டிட்டு அவங்க கடற்கரைக்கு போயிருக்காங்க. ஆனந்தி அவங்க அப்பா அம்மாவோட கடற்கரைக்கு போறாங்க. அங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்ததும் அன்பு ஓடி வந்ததும் ஆனந்தியோட அப்பா அம்மா கிட்ட நலம் விசாரிச்சதும் ஆனந்தியை பாக்குறாங்க. ஆனந்தி உனக்கு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க, உனக்கு உடம்பு சரியில்லையா, உடம்பு சரியில்லைன்னா என்கிட்ட சொல்லல, என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, ஏன் ஆனந்தி எதுவுமே சொல்லாம என்கிட்ட போனே பேசலன்னு கேட்குறாங்க. அப்பதான் ஆனந்தி கண்ணை கட்டுறாங்க, அப்பா அம்மா இருக்காங்க, கொஞ்சம் அமைதியா இரு, இப்போதைக்கு இதை பத்தி எதுவும் பேச வேண்டாங்கிற மாதிரி சொன்னதும் அன்பு புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருக்காங்க. எல்லாருமே ஒன்று சேர்ந்து கடற்கரைக்கு அங்கங்க எங்கெங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. வேணுங்கிறது வாங்கி சாப்பிட்றாங்க. ஐஸ்கிரீமு, சோளக்கருது, தூரியாட்டம், குதிரையாட்டம், கடற்கரையில் என்னெல்லாம் விளையாட்டு இருக்கு, என்னெல்லாம் வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதை எல்லாம் வாங்கி சாப்பிட்டு ஆனந்தி ஒரு முடிவுக்கு வராங்க. இங்க அப்பா அம்மா, அன்பு தங்கச்சி இவங்க எல்லாரும் சந்தோஷமா கடலை நோக்கி பார்த்துட்டு இருக்கும்போது கடற்கரையில எல்லாரும் மனம் விட்டு பேசி சந்தோஷமா இருக்கிறத பார்த்து ஆனந்தி, இவங்க எல்லாரும் நிலையா சந்தோஷமா இருக்கணும்னா நாம இவங்க கூட இருக்கக்கூடாது, இனிமே இந்த உலகத்தை விட்டே நம்ம போறது தான் நல்லது. எல்லாரும் சந்தோஷமா குளிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல நம்மளை யாரும் கவனிக்கல, இதுதான் சரியான நேரம். நாமளும் இப்படியே கடலோட கடலா இறங்கிட்டா நம்ம கலங்கப்பட்டது யாருக்கும் தெரியாம போயிடும், எல்லா உண்மையும் என்னோட தலைமுறைக்கு போயிடும். அதுக்கப்புறம் யாருக்கும் இந்த பிரச்சனை வராது, என்னை பத்தி யாரும் யோசிக்கவும் மாட்டாங்க, என்னால யாருக்கும் எந்த கேவலமும் அசிங்கமா இருக்காது, இதுதான் சரியான முடிவுன்னு நினைச்சிட்டு ஆனந்தி கடல்ல இறங்குறாங்க. ஆனந்தி அப்படியே கடலை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது அங்கிருந்து ஒரு அம்மா கத்துறாங்க, அங்க பாருங்க ஒரு பொண்ணு போய்கிட்டு இருக்குது, கடலுக்குள்ள போறான்னு சத்தம் போட்டதும் அந்த பக்கமா திரும்பி பார்த்த அன்பு, ஆனந்தி அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு வராங்க. அவங்க போறதுக்கு முன்னாடியே அங்க கடல் அலை ஒன்று வந்ததும் ஆனந்தி அப்படியே அள்ளி எடுத்துக்கிட்டு போயிருது. அலை இழுத்ததும் ஆனந்தி கடல் அலைக்குள்ள மூழ்கிடுறாங்க. அது நம்ம ஆனந்தியா அப்படின்னு அழகப்பனும் பேச்சியம்மாவும் பார்த்துட்டு ஆனந்தி அப்படின்னு சத்தம் போட்டுட்டு போறாங்க. அன்பு எதையும் யோசிக்காம ஆனந்தி போன இடத்த தேடிக்கிட்டு அங்க கடல்ல அலைக்குள்ள இறங்குறாங்க. அன்பு கடலுக்குள்ள இறங்குறத பார்த்தா பேச்சியம்மனும் அழகப்பனும், அன்பு பார்த்து போப்பா, உள்ள இறங்கிறாத, ரொம்ப தூரம் போகாத அப்படின்னு எல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது ஆனந்தியை காப்பாத்தினா போதுங்கிற நோக்கத்துல அன்பு கடலுக்குள்ள இறங்குனதும் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் இழுத்துக்கிட்டு போற ஆனந்தியை பார்த்துடுறாங்க. பார்த்ததும் எப்படியோ கஷ்டப்பட்டு மூச்சு தம் பிடிச்சு எப்படியோ ஆனந்தியை மேல் கரைக்கு கொண்டு வந்து சேர்த்திடுறாங்க. அன்பு ஆனந்தி கடல்ல விழுந்ததுனால தண்ணியை நிறைய குடிச்சிருக்கிறாங்க. அந்த தண்ணியை பூரா வெளியே எடுக்கணுங்கிறதுக்காக மேட்டில் போட்டு ஆனந்தியோட வயிற்றை அமுத்தி தண்ணியை வெளியே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரமும் தாமதிக்க கூடாதுன்னு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் முதல்லயே ஆனந்திக்கு ஒரு தடவை செக் பண்ணியிருக்காங்க. அங்க அன்பு ஆனந்தி இவங்களை பார்த்ததும் அங்க டாக்டர் கேட்குறாங்க, ஆனந்திக்கு என்னாச்சுன்னு. எல்லாரும் கடல்ல குளிச்சுட்டு இருந்தோம், ஆனந்தியை கடலால இழுத்துட்டு போயிருச்சு, தண்ணியை குடிச்சிட்டா, காப்பாத்துங்க டாக்டர்னு அன்பு கெஞ்சுறாங்க.
ஆனந்தியை செக் பண்ணி பார்த்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஆனந்தி இன்னும் கண்ணு முழிக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனந்தியோட அப்பா அம்மாவோ பதறி போயிடுறாங்க. ஆனந்தி நம்ம கூட தானே இருந்தா, தனியாக எதுக்காக போனா, காலம் தெரியாம கடல் அலை ஓரத்தில் போயிட்டால, இப்படி இழுத்துட்டு போயிடுச்சே, இப்படியே போயிருந்தா என்ன ஆயிருக்கும். நல்ல வேலை தம்பி, நீங்க கூட இருக்குங்க வாட்டி காப்பாத்துனீங்க, இல்லைன்னா எங்க ஆனந்தியை நாங்கள் கை கழுவி விட்டுட்டு போக முடியல ஆயிருக்கும் அப்படின்னு அழுகுறாங்க. அழுகாதீங்கம்மா, நான் இருக்கேன்ல அப்படின்னு அன்பு ஆறுதல் சொல்றாங்க. குளிக்கிறதுக்கு போனவ எதுக்கு அவ்வளவு தூரம் போனா, நம்மளை விட்டுலாம் பிரிஞ்சு போயிருக்கா, நம்ம கூட தானே இருந்திருக்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது. அன்புக்கு புரிஞ்சு போச்சு. ஆனா தனியா ஏனோ விரும்பி பிடிச்ச மாதிரியே பேசிட்டு இருந்தாலே, தனியா இருக்காக போனா, அவ தனியா போறத பார்த்தா ஏதோ தற்கொலை பண்ணிக்க போன மாதிரி எல்லாம் இருக்கு. இதை பத்தி நம்ம ஆனந்தி கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குன்னு அன்பு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனந்தியோட அப்பா அம்மா இவங்கெல்லாம் அழுதுட்டு இருக்கிறத கேட்டுட்டு இருந்த டாக்டர் யோசிக்கிறாங்க, என்னது ஆனந்தி கர்ப்பமா இருக்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது போல இருக்கு. கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு தெரியாத ஆனந்தி ஒருவேளை இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்திருப்பாளோ. இன்னைக்கு அன்பு காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆனந்தியை கடல்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா நிச்சயமா அவ ஏதோ ஒரு தப்பான முடிவுக்கு தான் போயிருக்கா. இதை பத்தி நம்ம இனிமேலும் மறைக்க கூடாது. இதை பத்தி அன்பு கிட்ட நம்ம பேசிடணும்னு நினைக்கிறாங்க டாக்டர்மா. அன்பு உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், ரூமுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க டாக்டர்மா. அன்பு பின்னாடியே போறாங்க. என்ன டாக்டர் சொல்லுங்கன்னு கேட்கும்போது, ஆனந்தியை பத்தி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், சாரி மறைச்சிட்டேன், அந்த உண்மையை நான் உங்ககிட்ட சொல்ல போறேங்கிறாங்க டாக்டர். அன்னைக்கே நான் இந்த உண்மையை எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கணும். ஆனா அதை ஆனந்தி கெஞ்சி கேட்டதுனால நான் அந்த உண்மையை யாருக்கிட்டையும் சொல்லாம மறைச்சிட்டேன். சரி, இந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரியறதுக்கு முன்னாடியே நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு நானும் சூதானமா சொன்னேன். ஆனா அதை பத்தி யாரும் எந்த ஒரு முடிவும் எடுக்காதனால தான் ஆனந்தி இப்படி ஒரு முடிவை இன்னைக்கு எடுத்து. இந்த தடவை நீங்க எல்லாரும் கூடவே இருந்ததுனால ஆனந்தியை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்க. அடுத்த தடவை இந்த மாதிரி ஒரு தற்கொலை முயற்சி எடுத்தானா என்ன செய்வீங்க? டாக்டர் தற்கொலையா? நீங்க என்ன சொல்றீங்க? அன்னைக்கு இப்படிதான் பண்ணாளா? ஏன் டாக்டர் என்கிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியதானுங்கிறாங்க அன்பு. அதான் அன்பு, இப்போ உங்ககிட்ட உண்மையை சொல்லிடலான்னு தான் நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனந்தி கர்ப்பமா இருக்காங்கிறாங்க. இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைகிறாங்க அன்பு. டாக்டர் நல்லா செக் பண்ணி பாருங்க, ஆனந்தி அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாதுங்கிறாங்க அன்பு. அன்பு, நான் உங்ககிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனந்தி தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனந்தி எப்படிப்பட்ட பிரச்சனையில சிக்கியிருக்கான்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. கர்ப்பம்னு தெரிஞ்சதும் அவ என்ன பண்றதுன்னு தான் இப்படி ஒரு தப்பான முயற்சி எடுத்திருக்கா. ஆனா அந்த கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு புரியாம இருக்கா. இது ஒரு பொண்ணுக்கு பெரிய கொடுமை தெரியுமா? இப்படி ஒரு நிலைமையில அப்படி ஒரு முடிவை தான் எந்த பொண்ணா இருந்தாலும் எடுப்பாங்க. அதனாலதான் நீங்க சீக்கிரமா ஆனந்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். ஆனந்தி கண் முழிச்சதும் இதை பத்தி நீங்க அவகிட்ட தனியா பேச. ஆனந்தி வேணும்னால இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணல, அவளுக்கும் தெரியாம இப்படி ஒரு துரோகம் நடந்திருக்கு. இப்படி ஒரு துரோகத்தை யார் பண்ணனா, எதுக்கு பண்ணாங்க, ஏன் பண்ணாங்கங்கறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அன்பு. இதை பத்தி உங்ககிட்ட நான் ஏன் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், ஆனந்தி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை இழந்துடாதீங்க. உண்மை தெரிஞ்சு இவ்வளவு பெரிய குற்ற உணர்ச்சியில தவிச்சிட்டு இருக்கிற ஆனந்திக்கு நீங்க தான் பக்க பலமா இருந்து அவளுக்கு ஆதரவாகவும் ஆறுதலாகவும் இருக்கணும். நீங்க தான் இப்போதைக்கு ஆனந்திக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தீங்கன்னா அவளுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன்னு சொல்லி டாக்டர் அம்மா அங்கிருந்து வராங்க. இதை கேட்டதும் அன்புக்கு தலையில இடி விழுந்த மாதிரி என்ன பண்றதுன்னு புரியாம அப்படியே நிக்கிறாங்க. ஆனந்தியோட கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு தெரியலையே, அதனாலதான் ஆனந்தி நம்மளை விட்டு பிரிஞ்சு விலகி போகணும்னு நினைக்கிறாளா? பேசும்போதெல்லாம் பேசாம தள்ளி போனதுக்கு காரணம் இதுதானா? ஆனந்தி போன்ல பேசும்போது கூட கடைசியா ஒரு முறை உங்களை பார்க்கணும்னு சொன்னாலே ஒருவேளை முடிவோடு தான் வந்திருக்காளா? என்கிட்ட சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம சாகணும்னு முடிவெடுத்திருக்கானா? அதுக்கு காரணம் இதுதான். ஆனந்தியோட கர்ப்பத்துக்கு யாரு ஆனந்தியை கலங்கப்படுத்துறது யாரு, இதை கண்டுபிடிச்சே ஆகணும்னு அன்பு ஒரு வேகத்தோட இருக்காங்க. அன்பு ஆனந்தி கிட்ட இதை பத்தி பேசணும்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனந்தி அன்பை நேரா பார்க்க முடியாம கூனி குறுகி கூசி போய் உட்காந்துருக்காங்க. உங்க முகத்தை பார்க்கவும் உங்க முன்னாடி நிக்கவும் நான் தகுதி இல்லாதவளா போயிட்டேன். என் தயவு செய்து இதை பத்தி என்கிட்ட எதையும் கேட்காதீங்க அன்பு, எனக்கு எதுவுமே தெரியல, எனக்கு சாகிறத தவிர வேற வழி தெரியல அன்புன்னு அழுகுறாங்க. ஆனந்தியோட நிலைமையை கண்டு அன்பு என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்.